Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். மகரம், ஓகே. ஸோ மகர ராசிக்காரர்கள், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தி நெக்ஸ்ட் 10 days உங்கள் பர்சனுடைய ஃபீலிங், இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஸோ சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 59 rupees ஒன்லி பெர் மந்த். ஸோ daily reading and marriage, special reading you can watch, okay, as a member. So now let's see Magaram, உங்க பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ரெண்டு வருது. அவங்களுக்கு அதிகமாக வந்து ஹார்ட் பெயின் இருக்கு. ஓஹோ, ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு அடிக்ஷன் இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து மகரம் வித்தியாசமாக இருக்கும். உங்களை காயப்படுத்துறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பிடிச்ச விஷயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஹர்ட் பண்ணுறதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி கொடுக்கறதே அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குது. கோபம் நிறைய தெரியுது. பிகாஸ் அவங்க நிறைய பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு நிறைய கோபம் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கும்போது ஒரு அப்சஷன் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். அண்டு ஒரு பொறுமையாக சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த இதில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது, அது அவங்களுக்கு வந்து பெரிய பேர்டனாக இருக்குது. ஐ திங்க் ஸோ, அந்த மாதிரி. ஓகே, மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது சூட் ஆகும். அதாவது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுக்குது. அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொறுமையாக இருக்காங்க, ஹீலிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் வாட் அபவுட் தேர் இன்டென்ஷன்? 8 of Pentacles இன்டென்ஷன், அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன். அகெயின் 2 of Cups, வாவ். 9 of Pentacles, உங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த லவ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க அண்ட் ஒரு ஸ்டேபிளாக இருக்கீங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, போடுறாங்கன்னே சொல்லலாம். And what about this 8 of Pentacles, please spirit? Ace of Swords, yes, justice. இப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வருது, எது சரி எது தப்பு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால வெயிட் பண்ணுறாங்க. வாட் அபவுட் தேர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் Ace of Pentacles? New beginning, Queen of Pentacles, ஒரு Pentacles இருக்கு. Action towards you, planning. Okay, you are also waiting. அவங்களும் வந்துட்டு அவங்க ஒர்க்கில் கவனம் செலுத்துகிறாங்க, நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்துறீங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும், அது ரிலேட்டடாக எஃபர்ட் போடுவாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃப்ரம் யுவர் பர்சன்? மெயின் ஃபீமேல், privileged lady, community, marriage, gift. ஆஹா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபீமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ரிசல்ட் இல்லையேன்னு கவலைப்படுவீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு வரும். கிஃப்ட் இருக்குது, மேரேஜ். ஓகே, கம்யூனிட்டி, ஒரு சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். மேரேஜ் ஒரு கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்வாட் ஒரு கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அதாவது உங்கள் உழைப்பு வந்து வீண் போகாது அப்படின்னு பார்க்க முடியுது.
and what about guidance for அவங்க feeling towards sunglasses, passion, photograph, karmic. இது வந்து ஒரு karmic relationship ஆகவும் நினைக்கிறாங்க, soulmates ஆகவும் நினைக்கலாம், மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க, ஓகே, வாட்ச் பண்ணுறாங்க. பேஷன், ஸோ உங்கள் 2 பேருக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. லெட் ஈச் அதர் ஈக்குவலி, லைக் ஈச் அதர் ஈக்குவலி, ஓகே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ அவங்களும் அந்தளவுக்கு உங்களை வந்துட்டு விரும்புகிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அலசி ஆராய்ச்சி பண்ணுங்க, தெளிவாக பண்ணுங்க. லோன்லியாக ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகேவா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டைம் பீரியட் தான். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும், ஓகே. புரிஞ்சு செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க, அதுவும் ஆழமாக யோசிச்சு பண்ணுங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அது கொஞ்சம் செயலாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றத உங்களுக்கான அட்வைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீன் கைடன்ஸ், நாட் அட்வைஸ், கைடன்ஸ். So thank you for watching. I'll meet you in my next video. Okay, take care, bye bye.